பிஸ்மில்லாஹ் அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். சார்சோ பார் சாக்கோ பார் அப்படின்னு சொல்லி தங்களோட பிரச்சாரங்களை ஆரம்பிச்ச பாஜக, 400 இடங்களை எப்படியாவது ஜெயிச்சிருவோம் அப்படின்னு பிரச்சாரத்தை ஆரம்பிச்ச பாஜக, காலம் கடக்க இப்ப 7ஆம் கட்ட தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் அந்த 400 300 இதெல்லாம் இப்ப பாஜக சொல்றதே கிடையாது. இப்ப எந்த அளவுக்கு அவங்க இறங்கி போயிட்டாங்கன்னா, குகையில போய் நம்ம போய் ஒளிஞ்சுக்கிறலாம், குகையில போய் நாங்க தியானம் பண்ண போறோம் அப்படிங்கிற அளவுக்கு பாஜக நாளுக்கு நாள் அவங்களோட படித்தரங்களை குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட கேட்கும் போது ரஜினிகாந்த் அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு போற மாதிரி தன்னோட பதிலை சொல்லியிருக்கிறாரு. இப்போ பிரதமர் மோடி அவருடைய பிரச்சாரங்கள் எல்லாம் பல வகையில் முடிச்சுக்கிட்டு கடைசி கட்ட பிரச்சாரமா நான் கன்னியாகுமரியில் போய் தியானம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு நாளைக்கு கன்னியாகுமரிக்கு தியானம் இருக்க வராரு. விவேகானந்தர் மண்டபத்தில் போயிட்டு ஒரு 3 நாள் நான் தியானம் இருக்க போறேன், கண்டினியூவா 45 மணி நேரம் நான் தியானம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு தியானம் பண்ண கிளம்பி வராரு. மோடிக்கு பின்னாடியே அமித்ஷா பின்னாடி வர்றது காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அமித்ஷா வந்து நான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறேன், இன்னும் சில பல கோயில்களில் வந்து எங்களுக்கு வேண்டுதல் பாக்கி இருக்குது, இங்கெல்லாம் நான் என்னோட வேண்டுதலை நிறைவேற்ற போறேன்னு சொல்லி கடைசி கட்ட முடிவா இப்போ இதை கையில எடுத்திருக்கிறாங்க. எப்படி 2019 நாடாளுமன்ற தேர்தல், அந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய கேந்திரநாத் குகை, அந்த கேந்திரநாத் குகையில போய் மோடி போய் ஒரு தியானம் இருந்தாரோ, அங்க புல்வாமால நம்ம வீரர்கள் பெரிய அளவுல பலி கொடுத்திருக்கக்கூடிய நேரத்துல அந்த டைம்ல போய் அங்க போய் ஒரு தியானம் இருந்தாரோ, அதே மாதிரி இப்பயுமே மோடி என்ன செய்யறாருன்னா, இங்க போய் நான் கன்னியாகுமரியில போய் விவேகானந்தர் பாறையில போய் நான் தியானம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி வராரு. இப்பவுமே இது சம்பந்தமான பல பில்டப்புகள் கொடுக்கப்பட்டுருச்சு. அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, 142 வருஷத்துக்கு பிறகு இன்னொரு நரேந்திரர் இந்த இடத்துல தியானம் இருக்க வராரு அப்படின்னு சொல்லி இதை ஒரு பில்டப் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது விவேகானந்தர் இருக்கிறார்ல, விவேகானந்தரோட இயற்பெயர் வந்து நரேந்திரநாத் தத்தா, அதுதான் அவருடைய விவேகானந்தரோட இயற்பெயர். விவேகானந்தர் வந்து 1882 வந்து நம்ம கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையில தியானம் இருக்கிறதுக்காக வந்தாரு. அதுக்கு சில கதைகளுமே சொல்லுவாங்க, ஆனா அது ஆதாரப்பூர்வமான கதையில செவி வழி கதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. விவேகானந்தர் வந்து அங்க தியானம் இருக்கிறதுக்காக விவேகானந்தர் பாறைக்கு வந்தாரு. இப்ப அந்த விவேகானந்தர் பாறை அப்படின்னு சொல்லும் போது ஸ்ரீபாத பாறை அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பெரிய பாறை இருக்கும். 3 முக்கியமான பாறையில ஸ்ரீபாத பாறைன்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அது ஸ்ரீபாத பாறை அப்படின்னா என்னன்னா, ஸ்ரீ பகவதி அம்மன் அவங்க வந்து சிவபெருமானான எப்படியாவது மனம் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாறையில உட்கார்ந்து அவங்க தவம் இருந்தாங்க. அதோட நினைவாதான் அந்த பாறைக்கு பேரு ஸ்ரீபாத பாறை அப்படின்னு சொல்லி அந்த பாறைக்கு ஒரு பேரு. அந்த பாறையில தான் விவேகானந்தர் தியானம் இருக்கிறதுக்கு வந்தாரு. விவேகானந்தர் தியானம் இருக்கிறதுக்கு வரும்போது அன்னைக்கு அங்க இருந்த கன்னியாகுமரியில இருந்த மீனவர்கள்ட்ட போயிட்டு என்ன அந்த பாறையில கொண்டு போய் டிராப் பண்ணிருங்க அப்படின்னு கேட்கும்போது அன்னைக்கு மீனவர்கள் விவேகானந்தர் கிட்ட காசு கேட்டாங்க. அவரு காசு இல்ல அப்படின்ற பட்சத்துல அப்ப காசு கொடுக்காம மீனவர்கள் கூட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னதால நீச்சல் அடிச்சுட்டே போய் விவேகானந்தர் போய் அங்க தியானம் இருந்து திரும்பி வந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லப்படும். இப்ப இந்த கதையை சங்கிகள் இவங்களுக்கு சாதகமா எப்படி திருப்புறாங்க அப்படின்னா, அன்னைக்கு நரேந்திரநாத் தத்தான்னு சொல்லக்கூடிய விவேகானந்தர் எப்படி ஒரு பாறையில போய் தியானம் இருந்தாரோ, இன்னைக்கு நரேந்திர மோடி அதே பாறையில போய் தியானம் இருக்கிறதுக்காக போறாரு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இந்த தியானம் இருக்கிறாங்களே, இவர் அங்க இருந்து தமிழ்நாட்டுக்கு வரதா இருக்கட்டும், அங்க போய் தியானம் இருக்கிற குறிப்பா தமிழ்நாட்டுக்கு வரதாவே இருக்கட்டுமே, தமிழ்நாடு எத்தனையோ முறை பாதிக்கப்பட்டிருக்கும் போது அன்னைக்கு நரேந்திர மோடிக்கு வர தெரியல. இதே கன்னியாகுமரி ஒக்கி புயலால பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அன்னைக்கே அந்த மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த ஒரு நிவாரணமோ, அவங்களுக்கு நேரில் வந்து எந்த ஆறுதலோ, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த தீர்வுகளோ எதுவுமே கொடுக்கப்படல. ஆனா இப்போ தன்னோட தோல்வி பயம் தலைக்கு உச்சிக்கு போயிருச்சு, இனி வேற வழியே கிடையாதுங்கிற பட்சத்துல இப்ப தியானம் இருக்கிறதுக்காக அங்கிருந்து வேகமா கிளம்பி வராரு. இந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ பேரிடர்கள் பாதிக்கப்படும் போது தமிழ்நாட்டுக்கு முறைப்படி கொடுக்க வேண்டிய வரை தேசிய பேரிடர்ல இருந்து கொடுக்க வேண்டிய அந்த நிதி, இந்த நிதியுமே எதுவுமே நாங்க அப்படி கொடுக்கக்கூடிய பழக்கமே இல்லை அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. அப்ப தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய எந்த ஒரு உரிமையோ, தமிழ்நாடு பாதிக்கப்படும் போது எந்த ஒரு பார்வையோ பார்க்காம இவங்களுடைய ஆதாயம்னு வரும்போது அங்க இருந்து நேரா வந்து தியானம் பண்றதுக்கு வராங்க. இவங்க இப்ப இதை வச்சு என்ன பிளான் பண்ண பாக்குறாங்க அப்படின்னா, இப்ப அங்க ஜூன் 1 தேர்தல், இறுதிக்கட்ட 7ஆம் கட்ட தேர்தல் வந்து ஜூன் 1 தான் தேர்தல், பிரச்சாரம் முடிஞ்சு போச்சு. இப்ப பிரச்சாரம் முடிஞ்சு போனோன்னா மோடி வந்து இந்த இடத்துல தியானம் இருக்கிறாரு பாருங்க, எவ்வளவு கடவுள் நம்பிக்கையோட எவ்வளவு கடவுளை துதி செஞ்சிட்டு இருக்காரு பாருங்க. இது அங்க வடக்குல ஒரு பிரச்சாரமா மாறுது. அமித்ஷா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இருக்கிறாரு, இன்னும் பல கோயிலுக்கு போறாருங்கும் போது இது அங்க பிரச்சாரமா மாற்றப்படுது. ஏன்னா இவங்க கடவுளை மட்டுமே ஆயுதமா கொண்டிருக்கிறதால இது எல்லாமே அந்த வட மாநிலங்களில் ஒரு பிரச்சாரத்துக்கான ஒரு யுக்தியா தான் இந்த தியானத்தை இவங்க கையில் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி பல அரசியல் விமர்சகர்கள் இந்த கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க.
ஆனா இவங்க என்னதான் தியானம் எடுத்தாலும் சரி, மோடி தன்னுடைய இறங்கு பாதையை காட்டிக்கிட்டு இருக்கிறாருன்னு தான் புரியுது. ஏன்னா டெல்லியில இருக்கக்கூடிய மோடி இன்னைக்கு தமிழ்நாடு நோக்கி கன்னியாகுமரி நோக்கி கீழே இறங்கி வந்துட்டாரு. ஆனா தமிழ்நாட்டில இருந்து இன்னைக்கு டெல்லியை நோக்கி நம்ம தலைவர்கள் இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. ஜூன் 1ஆம் தேதி இந்திய கூட்டணி சார்பில் ஒரு முக்கியமான ஒரு கருத்தரங்கம் நடக்க போகுது, ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடக்க போகுது. ஏன்னா இந்திய கூட்டணி தான் வெற்றி அடைய போகுது அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லா விமர்சகர்கள், எல்லா கருத்த கணிப்பாளர்கள் எல்லாருடைய கருத்தின்படி இந்திய கூட்டணி தான் பெரிய அளவில் வெற்றி அடைய போகுது அப்படிங்கிறது இன்னைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்குது. அப்படி இந்திய கூட்டணி ஜெயிச்சுட்டா யாரு பிரதமர் வேட்பாளராக வருவாங்க, யாருக்கு எந்த துறை எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கடைசி கட்ட ஒரு கருத்தரங்கமா இந்த கருத்தரங்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜூன் 1ஆம் தேதி ஒரு கருத்தரங்கத்துக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு தமிழ்நாட்டில இருந்து மு.க. ஸ்டாலின் உட்பட பல தலைவர்கள் இங்க இருந்து டெல்லிக்கு போறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அப்ப இங்க இருந்து அடுத்த ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு முன்னெடுப்புக்காக இங்க இருந்து டெல்லிக்கு போகக்கூடிய நேரத்தில் மோடி தன்னுடைய தோல்வி பயத்தால டெல்லியில இருந்து அங்கிருந்து ஓடியாந்து கன்னியாகுமரியில இருந்து குகையில ஒளிஞ்சுக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு தன்னோட வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ மோடி இங்க தியானத்துக்காக இங்க வந்துட்டு இருக்கிற நேரத்தில் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இங்க இருந்து இமயமலைக்கு அவரோட தியானத்துக்கு கிளம்புறாரு. இப்போ ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒவ்வொரு படத்தோட ஷூட்டிங் முடிச்சோன்னே அவர் இமயமலைக்கு போறது வழக்கம். அந்த மாதிரி இப்போ ரஜினிகாந்த் என்ன செஞ்சாருன்னா, அவருக்கு சமீபத்தில் துபாயில் அவருக்கு ஒரு அவார்டு கோல்டன் விசா ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த கோல்டன் விசா வாங்கி முடிச்சு அபுதாபியிலேருந்து சென்னை வந்துட்டு இப்போ சென்னையிலேருந்து இமயமலைக்கு ரஜினிகாந்த் கிளம்புறாரு. அப்படி கிளம்பும் போது ரஜினிகாந்த் கிட்ட பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாங்க, சார் இப்போ நீங்கள் போறீங்க, ஒன்று எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சுதான் நீங்கள் வருவீங்க, அப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் எலெக்ஷனோட ரிசல்ட் வரதுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது, இப்பேற்பட்ட நேரத்தில் நரேந்திர மோடி அடுத்த பிரதமரா வருவாரா? ஏன்னா பல இடங்களில் பேசப்பட்டுச்சு நரேந்திர மோடி அடுத்த பிரதமரா வரமாட்டாருன்னு சொல்லி பேசப்படுது. அப்போ உங்களுடைய கருத்து என்ன சார், நரேந்திர மோடி அடுத்த பிரதமரா வருவாரா அப்படின்னு கேள்வி கேட்டேன். ரஜினிகாந்த் இல்ல சாரி அரசியல் வேண்டாமே அப்படின்னு சொல்லி அப்படி தட்டி விட்டு போயிட்டாரு. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல கூட ரஜினிகாந்த் தயாரா இல்ல, அப்படி தட்டி விட்டு போயிட்டாரு. ரஜினிகாந்த் மட்டும் இல்ல, இன்னைக்கு எல்லாரோடைய ஒரு இது என்னன்னா அடுத்து மோடி வரமாட்டாருங்கிறதால தான் ரஜினிகாந்த் இப்படி அசால்ட்டா தட்டி விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பல அரசியல் கருத்து கணிப்பாளர்கள், அவங்களுடைய விமர்சகர்கள் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லாருடைய கருத்துமே அதுதான். அதனாலதான் மோடிக்கே இன்னைக்கு நம்பிக்கை போயிருச்சு பாருங்க. முதல் 400 பார் சாக்கோ பார் சொல்லி ஆரம்பிச்சாங்க. அடுத்து 370 நாங்க ஜெயிப்போம், ஆர்டிகல் 370 நாங்க தான் கொண்டு வந்தோம், 370 இடங்களை நாங்களாம் ஜெயிப்போம் சொல்லி ஒரு பிரச்சாரத்தை கொண்டு வந்தாங்க. அந்த 370 இன்னைக்கு விட்டாங்க. கடைசியா நரேந்திர மோடி கலந்து கொண்ட கடைசி 3 பிரச்சார கூட்டங்கள் எதுலையுமே நீங்க பாருங்க, நாங்க இவ்வளவு ஜெயிப்போம் அவ்வளவு ஜெயிப்போம்னு சொல்றதே விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கான்பிடன்ட் போயிருச்சு. இது வரைக்கும் நடந்த 6 கட்ட தேர்தலில் பாஜக பெரிய அளவில் அடி வாங்குறாங்க, குறிப்பா உத்தரப்பிரதேசம் குஜராத்ல பெரிய அளவில் அடி வாங்குறாங்கன்றது அவங்களுக்கு கண்ணெதிர நிரூபணமானதால தான் கடைசி ஆயுதமா இப்ப கன்னியாகுமரியில இருந்து தஞ்சம்பு வந்து வந்திருக்கிறாங்க. இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ பல அதிகாரிகளுக்கு அவங்களுடைய பதவி நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் ராணுவ தளபதியை மாற்றம் செய்யறது வழக்கம். ஏன்னா பொதுவாகவே ராணுவ தளபதியோட பொறுப்பு அப்படிங்கும் போது 3 வருஷம் தான் ராணுவ தளபதியோட அந்த பதவி காலம், அல்லது அவருக்கு 62 வயசு ஆயிருச்சுன்னா அவருடைய தலைமை பொறுப்பு மாற்றப்படும். இதுதாங்க இருக்கக்கூடிய நிதி. அவருக்கு 62 வயசானாலும் அடுத்த நபர் மாற்றப்பட்டுருவாங்க, அவரோட பதவி காலம் 3 வருஷத்தை தொட்டுட்டாலும் அடுத்த நபர் மாற்றப்பட்டுருவாங்க. அப்ப இப்போ ராணுவ தளபதியா இருக்கக்கூடிய மனோஜ் பாண்டே அவருக்கு வரக்கூடிய மே 31ஆம் தேதியோட அவரோட ராணுவ தளபதி பொறுப்பு அவருக்கு பதவி காலம் முடியுது. அப்ப இவருக்கு மே 31ஆம் தேதி முடியுது. அடுத்த அந்த பொறுப்புக்கு உபேந்திர திவிவேதி அடுத்த பொறுப்புக்கு வருவாரு. அவர் சீனியாரிட்டி, ஏன்னா இது எல்லாமே சீனியாரிட்டி அடிப்படையில் தான் அந்த பதவி முடிவுப்படும். அப்போ உபேந்திர திவிவேதி இவர் அந்த இடத்துக்கு வருவாரு. இல்ல அவருக்கு அடுத்து அஜய்குமார் சிங் அவரு வருவாரு. இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தங்க அடுத்த ராணுவ தளபதியா வருவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில், அதாவது புது அரசு ஒன்று வரும்போது அவங்களுக்கு தேவையான ஒரு ஆளை நியமிச்சிருவாங்க, அது தனி ஒரு கதை. இந்த குறிப்பிட்ட காலத்தில் இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் ராணுவ தளபதியா வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் பாஜக என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு அதிரடி அறிவிப்பா இல்ல எதுவுமே தேவையில்ல, மனோஜ் பாண்டேவே திரும்ப அவரோட பதவி காலம் நாங்கள் இன்னொரு 1 மாசத்துக்கு நீட்டுறோம், ஜூன் 31ஆம் தேதி வரைக்கும் அவரோட பதவி காலத்தை நாங்கள் நீட்டுறோம் சொல்லி இவரை திரும்பவும் இவரையே கொண்டு நிமித்தி இவரோட பதவி காலத்தை ஜூன் 31 வரைக்கும் நீட்டி இருக்கிறாங்க. இப்போ ஒரு ராணுவ தளபதியோட இந்த பதவி நீட்டிப்பு அப்படிங்கிறது இந்திய வரலாறுல இது வரைக்கும் 2 முறை தான் நடந்திருக்குது. இதுக்கு முன்னாடி 1975ல இந்திரா காந்தி இதே மாதிரி செஞ்சிருக்காங்க. அன்னைக்கு இந்திரா காந்தி காலத்துல ஜிஜி பிபூர்னு ஒரு ராணுவ தளபதி இருந்தாரு, அவரோட பதவி காலம் இதே மாதிரி முடிஞ்சிருச்சு. பதவி காலம் முடிஞ்சு அடுத்து யார் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் அடுத்து அன்னைக்கு ரொம்ப தகுதியாக ஒரு நபராக இருந்த PS பகத்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு ராணுவ தளபதி, அவர் தான் அடுத்த பொறுப்புக்கு வருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் இந்திரா காந்தி என்ன செஞ்சாங்கன்னா, இல்ல ஜிஜி பிபூர் இன்னும் நான் அவருக்கு 1 வருஷம் அவரோட பதவி நீட்டிப்பு நான் செய்யறேன்னு சொல்லி அன்னைக்கு இந்திரா காந்தி செஞ்சாங்க. இந்திரா காந்தி 1975 அந்த பதவி நீட்டி செஞ்சதுக்கு பிறகு
இன்னைக்கு நரேந்திர மோடி தான் அப்படி ஒரு பதவி நீட்டிப்பு ஒரு கொண்டு வந்திருக்கிறாரு. அப்போ அவங்களுக்கு சாதகமான ஒரு அதிகாரிகளுக்கு பதவி நீட்டிப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. இது இங்க மட்டும் இல்ல, ராணுவ தளபதியோட விஷயத்துல மட்டும் நடக்கல. டிஆர்டிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டுத்துறை, டிஃபென்ஸ் ரிசர்ச், இந்த பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டுத்துறையில அங்க தலைவராக இருக்கக்கூடிய சமீர் வி காமத், இவருக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா பாஜக, இவரோட பதவி காலமே மே 31 முடியுது. இவரோட பதவி காலத்தை இன்னும் ஒரு வருஷத்துக்கு இவரோட பதவி காலத்தை நீட்டிக்கிறோம், 2025 மே மாசம் வரைக்கும் இவரோட பதவி காலத்தை நீட்டிக்கிறோம்னு சொல்லி இவருக்கும் பதவி காலம் நீட்டிப்பு கொடுக்குறாங்க. அப்ப ராணுவத்துறை பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள் இங்க எல்லாமே இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு பதவி காலத்தை இன்னும் இவங்க நீட்டிக்கிறாங்க. அப்படிங்கும் போது இந்த விஷயத்தை நீ எதிர்கட்சிகள் இதை யாருமே நீங்க பெரிய அளவில் பேசுறதுக்கு முன் வரல. அது காரணம் என்னன்னா, நாட்டோட பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு விஷயம். இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒரு கருத்து ஒன்று சொன்னோம்னா இதை தான் சாதகமா வச்சு பாஜக இதை கேம் விளாண்டுருவாங்க. பாத்தீங்களா, இவங்க நாட்டோட பாதுகாப்புக்கு எதிராக பேசுறாங்க, தேச விரோதமா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி இதை வச்சு ஏதாவது கேம் விளையாடிடுவாங்கிறதுக்காக இதனால எதிர்கட்சிகள் இந்த விஷயத்துல எதையுமே வாய் திறக்கல. நம்ம ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்துக்கலாம்னு சொல்லி இந்த விஷயத்துல எதிர்கட்சிகள் ஒரு மௌனமாவே இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ பல அரசியல் விமர்சகர்கள் அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா, இங்க பாஜகவுக்கு தோல்வி பயம் உறுதியாயிருச்சு. அவங்க கண்டிப்பா பெரும்பான்மை ஜெயிக்க முடியாது. 200 220 அதிகபட்சம், மிஞ்சி போன 200க்குள்ளே பாஜக சுருண்டுரும். அப்போ பாஜக அடுத்த ஆட்சி பொறுப்பு வர்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு சாதகமான அதிகாரிகள் அந்த குறிப்பிட்ட நாள், இப்போ இவருக்கு ஜூன் 31 வரைக்கும் இவருக்கு டைம் இருக்கு இல்லையா, அப்போ அவங்களுக்கு சாதகமான அதிகாரிகளை அந்த பதவியில் நிற்க வைக்கிறாங்க. அது மூலியமா அவங்களுக்கு சாதகமான வேலைகள் செய்யப்படும். அதனால தான் இவங்களுக்கு சாதகமாக இவங்க இப்போ இருக்கக்கூடிய அதிகாரிகளை இன்னும் பணி நீட்டிப்பு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல அரசியல் விமர்சகர்கள் அவங்களுடைய கருத்துக்கள் சொல்றாங்க. அப்போ இந்த பணி நீட்டிப்பு செஞ்சது மூலியமாவே இங்க பாஜக அவங்களோட தோல்வி அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கறத நமக்கு புரிய வருதுன்னு சொல்றாங்க. இதோட விளைவாதான், இந்த தோல்வி பயத்தோட விளைவாதான் நம்ம படாஜி அங்கிருந்து கிளம்பி கன்னியாகுமரியில் வந்து குகையில இன்னைக்கு வந்து தியானம் செய்யக்கூடிய இப்பேற்பட்ட காட்சிகளுக்கு இப்பேற்பட்ட வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. காங்கிரஸ் சார்பில் இப்போ ஒரு வழக்கமே கொடுத்திருக்காங்க, தேர்தல் ஆணையத்தில் ஒரு புகார் கொடுத்திருக்காங்க. இப்போ மோடி வந்து இந்த இடத்துல தியானம் இருக்கிறாரு, இதை எல்லா மீடியாவும் அவங்களோட செய்தியா போடுவாங்க. அப்போ அங்க தேர்தல் பிரச்சாரம் ஓஞ்சி இருக்கக்கூடிய இடங்கள்ல இது ஒரு தேர்தல் பிரச்சாரமா பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மோடியோட தியானத்துக்கு நீங்க தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் சார்பில் புகார் கொடுத்திருக்காங்க. குறிப்பா தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர் தேர்தல் ஆணையத்தில் ஒரு புகார் கொடுத்து மோடி வரும்போது நாங்கள் கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டம் செய்வோம், கோ பேக் மோடி சொல்லுவோம்னு சொல்லி அவங்க சார்பில் இதுக்கான ஒரு எதிர்ப்புமே தெரிவிச்சிருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்தத்தில் தோல்வியோட விளிம்பு நிலையில பாஜக இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் புரியுது. இப்ப ஏற்பட்ட நேரத்தில் மோடி இப்படி தன்னோட கடைசி ஆயுதமா இந்த தியானத்தை தன்னோட ஒரு ஆயுதமா கையில் எடுத்திருக்கிறாரு. இது மோடிக்கு கை கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.